பாப்போமா? சரி, ஆனா நல்லா கேட்டுக்கங்க, சீக்கிரம் போட்டு போட்டு பாக்கணும் சரியா? 3 மணிக்குள்ளேயாவது நம்ம வீட்டுக்கு போயிடணும். அப்பதான் நம்ம மீரா கிட்ட பேசி எடுக்கிறதுக்கு கொஞ்சமாவது டைம் கிடைக்கும். டெபினெட்லி. இது ஒரு அரை லூசு. சரி வாங்க போலாம். நீங்க ஏன் நின்னு பேசிட்டு இருந்த? சரி ஆளாளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுங்க பாப்போம். எப்படி? 4 முடி, உங்க Dress கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கே. நானும் அதே மாதிரி எடுத்து போட போறேன். எருமை, நீ தானே இந்த ட்ரெஸ் என் கையில எடுத்தா? சரி நீ இந்த ட்ரெஸ் போட்டு பாரு, நான் வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டு பாக்கேன். ஆக மொத்தம் மீராக்கு இன்னும் ஒரு ட்ரெஸ் கூட எடுக்கல. நம்ம போட்டு பாப்போம், அப்புறம் அவளுக்கு எடுத்துக்கலாம். எப்படி? நம்மளுக்கு எந்த Dress நல்லா இல்லையோ அது மீராக்கு ரொம்ப அழகா இருக்கும், அந்த Dress எடுத்துக்கலாம். எப்படி? மீனா, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் அப்புறம் 4 முடி போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் மீராக்கு ரொம்ப அழகா இருக்கும். நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து நம்ம 3 பேத்துக்கு தான் சூட் ஆகும். சின்ன பொண்ணு, நம்மளுக்கு தான் இந்த ட்ரெஸ் சூட் ஆகுது. கொல்பு பத்தியா எப்படி பேசுதுன்னு? ஸ்கர்ட் டாப் போட்டுட்டான். ஆடைக்கேத்த பேச்சு வேணும் சின்ன பொண்ணு. போதும். ஓகே. சரி பேசிட்டே இருக்காதீங்க, வாங்க அடுத்து மாத்தலாம். எனக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வேணா நீங்க மாத்திக்கங்க. நீங்க போங்க, நான் இந்த ட்ரெஸ்ல ஒரு 2-3 போட்டோ எடுத்துக்கிறேன். சரி வெயிட் பண்ணு, அப்ப நாங்க வாரோனே. எப்படி அட்ட கஷ்டமா இருக்கு சின்ன பொண்ணு. 4 முடி, நீங்க என்ன சைனீஸ் பொம்மை மாதிரி வந்திருக்கீங்க? அதை விடு மீனா. ஆமா 4 முடி, நீங்க எதுக்கு அந்த ஃபைல கையில வச்சிருக்கீங்க? என்ன இந்த ட்ரெஸ்ல பார்த்தா காலேஜ் போற பொண்ணு மாதிரியே இருக்கும்ல, அதான் அந்த ஃபீல் வரட்டும்னு இந்த ஃபைலையும் கையில எடுத்து வச்சிருக்கேன், புக்கு மாதிரி. எப்படி? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லனே. ஃபைல தூக்கி தூர போடுங்க, காலேஜ் போற பொண்ணு. ஒரே பொறாமதான் உங்க ரெண்டுத்துக்கு என்ன பார்த்தா. போதுமா? இப்ப எப்படி இருக்கேன் பாக்க? இப்பதான் 4 படி மாதிரி இருக்கியே. சரி வாங்க அடுத்த துணி போட்டு பாப்போம். ட்ரெஸ் எல்லாம் போதும், இப்ப சேலை கட்டுவோனே. ட்ரெஸ் எல்லாம் போதும். இந்த செக்ஷன்ல இருந்து நம்ம மீராக்கு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துருவோம், அப்புறம் சேலை செக்ஷனுக்கு போவோம். சரி அப்ப மீராக்கு எடுத்துருவோமா? சரி கொஞ்சம் விலை கம்மியா எடுங்கனே. அதெல்லாம் கிடையாது, நான் மீராக்குனே 10,000 ரூபாய் பட்ஜெட் வச்சிருக்கேன். 10,000 ரூபாய்க்கா? 4 முடி, அவ உங்களை ஓட்டுறா. ஒரு நிமிஷத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. 4 முடி என்ன ஓவராலா ஃபீல் பண்ணாதீங்க. நல்ல ட்ரெஸ்ஸா ரீசனபிளா வாங்கி கொடுப்போம் சரியா? சேலையெல்லாம் அட்டகாசமா இருக்கு, வேலையும் பாரு அட்டகாசமா தான் இருக்கு. நம்மளால வாங்க முடியாதுட்டா. எல்லா சேலையுமா காஸ்ட்லியா இருக்கும், குறைஞ்ச விலையிலும் இருக்கும்ல, அதை பார்த்து நம்ம வாங்குவோம். நம்ம மீராக்கு தான் வாங்க போறோம், நம்மளுக்கெல்லாம் வாங்க போல. சொன்னது யாரு? நானும் அப்படிதான் நினைச்சேன். என்ன செய்ய, எல்லா சேலையும் அப்படி கண்ணை பறிக்கி பார்த்துக்க. இன்னைக்கு வாங்க வேண்டாம், ஆனா நம்ம செட்டு சேலை எடுக்கலாம்னு யோசித்தோம்ல, அதனால இன்னைக்கு பார்த்து வைப்போம், பிறகு வந்து எடுத்துக்கிடுவோம். செட்டு சேலை வாங்குறதுல பிரச்சனை இல்ல, ஏன் முண்டோம் இங்க திரும்பி. ஆனா பட்ஜெட் 2000க்குள்ள இருக்கட்டும். செட்டு சேலை எல்லாம் எல்லாத்துக்கும் ஒத்து வரணும் பாத்தியா? நம்ம செட்ல எத்தனை பேரு? மொத்தம் 5 பேரு, அதுல 3 பேர் இங்க இருக்கோம், மிச்சம் இருக்கிறது ராணி அக்காவும் சரஸ் அக்காவும் தான். வேற யாரு இருக்க? ஆமா, ஆனா அவங்களுக்கும் ஒத்து போகணும்ல. அதெல்லாம் ஒத்துப்பாங்க. நல்ல சேலையா வாங்கணும் சரியா? கணேஷ் சதுர்த்தி வருதுல்ல, அதுக்கு வாங்கிடுவோம். பிள்ளையார் சதுர்த்தியா சொல்ற சின்ன பொண்ணு? இனி நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்குலாம் இன்னைக்கு வாங்கினது கிடையாது. தீபாவளி, பொங்கல், ஆடி மாசம் அப்படிதானே வாங்கியிருக்கோம். இனிமே வாங்குறோம். இப்படியே பேசிட்டு இருந்தா நம்மள விளங்குவோமா? சரி படப்படன்னு சேலை எடுங்க, போட்டு பாப்போம். செஞ்சு வச்ச செலவோல இருக்கும். உண்மையில இத பத்திலாம் சேலை என்னமா அழகா இருக்கு. இது டிசைனர் சேலையான்னு சின்ன பொண்ணு? அதான் பார்த்தாலே தெரியுதே. விலைய பத்தியா? இந்த ஒரு சேலை 10,000 ரூபாயா? லுக்கும் அப்படி இருக்குல்ல. என் புருஷன்ட்ட சொல்லி எப்படியாவது இந்த சேலைய ஆட்டைய போடணும். வான் புருஷனாவது கேப்பாரு, என் புருஷன்ட்ட சேலைன்னு சொன்னாலே கேட்க மாட்டேன். அதுல 10,000 ரூபான்னு வேற சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அங்கே ஹார்ட் அட்டாக் வந்து போயிருவான். 4 முடி, இவட்டெல்லாம் 10,000 ரூபான்னு சேலஞ்ச் சொன்னா கேட்க மாட்டாவ. இப்படி நம்ம கடைக்கு கூட்டு வந்துடணும், அவைய முன்னாடி இப்படி சேலையெல்லாம் போட்டு காமிச்சிடணும். இவ்வளவு அழகான சேலையெல்லாம் நம்மள பாத்துட்டாவன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் கண்டிப்பா வாங்கி தந்துருவாவ. இந்த சேலையெல்லாம் போட்ட பிறகுதான் எவ்வளவு அழகா இருக்கும்னு நம்மளுக்கே தெரியுது. இப்படி செய்யலானே, இப்படி போட்டு காமிச்சானா ஒருவேளை வாங்குறதுக்கு ஒத்துக்குவாங்களோ? அவங்களாம் ஒத்துக்கிற வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. கூட்டு வாரம் வாங்குறோம் சரியா? இப்ப வாங்க வேற சேலை போடலாம். ஐயோ இந்த சேலை அவ்வளவு அழகா இருக்கு, கலட்டவே மனசுல. மொத்த தடவை நான் டிசைனர் சேலை போட்டிருக்கேன் தெரியுமா? சரி வாங்க அடுத்த சேலைக்கு மாறுவோம். நானே கண்ணு போட்டுறேன் போலலாம் இருக்கு.
மீனா, நீ கட்டியிருக்க சேலை தான் சூப்பரா இருக்கு. நல்லா டிஃப்ரெண்ட் டிசைன்ல ரொம்ப அழகா இருக்கு. சின்ன பொண்ணு என்னையும் பார்த்து சொல்லு சின்ன பொண்ணு. ஓ, உங்களுக்கும் சூப்பரா தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம பார்க்கவாது செஞ்சிருக்கோம்ல. ஆனா மீனா கட்டியிருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அழகா இருக்குல்ல. ஆமா ஆமா, ஆனா என் சேலை சூப்பரா இருக்கு சின்ன பொண்ணு. நாலுமுடி சேலெல்லாம் அழகா தான் இருக்கு. என்ன பிரயோஜனம், நம்ம தான் வாங்க போறது இல்லையே. அத வேற ஞாபகப்படுத்திட்டியா? சாட்டி மீராக்கு ட்ரெஸ்ஸா வாங்கினமான்னு கிளம்பி இருக்கணும். இப்படி போட்டு பார்க்க வச்சு ஆசைய மூட்டி, ஐயோ ஐயோ, இப்ப மனசு வலிக்கு. வலிக்கும் வலிக்கும். சரி, இப்ப அடுத்த சேலைக்கு மாறிடுவோம். இந்த வாட்டி பட்டு சேலை. ஓகே. சில்க் சாரீஸ்லாம் அந்த சைடு சூப்பரா இருந்து, நம்ம அங்க போயிடலாம். அததான் நானும் சொல்ல வந்தேன். சின்ன பொண்ணு, அதுக்கு முன்னாடி நம்ம 3 பேரும் நல்லா கைய பிடிச்சிட்டு ஒரு போஸ் கொடுத்துருவோமா? சரி. என்ன போஸ் போதுமா? சின்ன பொண்ணு, மக்களே நீங்க சொல்லுங்க, இந்த சேலையெல்லாம் எப்படி இருக்கு? எங்களுக்கு போட்டிருக்கிறது நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கண்ணே. யாரோட சேலை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. யாருக்கு எந்த சேலை சூப்பரா இருந்துன்னு சொல்லுங்க. சரியா? சரி, இப்ப நாங்க அடுத்த சேலையை போட்டு பாப்போம். 3 பேரும் ஒரே மாதிரி சேலையை போட்டு பாப்போம். செட்டு சேலைக்கு தானே? சரி. சின்ன பொண்ணு, கலரை பத்தியா? நான் முடிவு பண்ணிட்டேன், நம்மளோட செட்டு சேலை இதுதான். கரெக்ட் தான். ஆனா இன்னும் சேலை போட்டு பார்க்கலாம். சரியா? ஐயோ 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 ஐயோ. பிளவுஸும் சேம் சேலை கலர்ல இருந்தா நல்லா இருக்குமோ? இல்ல சின்ன பொண்ணு, பார்டர் கலர் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஆமா, ஆனாலும் சேம் பச்சை கலர்ல இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். வாங்க அதையும் போட்டு பாப்போமே. சரி. பிளவுஸ் அந்த கலரோட இந்த கலர் சூப்பரா இருக்கே. எனக்கு இந்த பிளவுஸ் தான் பிடிச்சிருக்கு, மோனோபோலி ஸ்டைல். எனக்கு அந்த பிளவுஸ் பிடிச்சிருக்கு, இந்த பிளவுஸும் பிடிச்சிருக்கு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. சரி, வாங்க அடுத்த சேலை போட்டு பாப்போம். குடும்ப குடும்ப இந்த சேலையும்லாம் நல்லா இருக்கு. இதுதான் அந்த ரஸ்ட் ஆரஞ்சு, அதெல்லாம் சின்ன பண்ணுது. அப்படிதான் நினைக்கிறேன். ரஸ்ட் ஆரஞ்சு இல்லனா பர்ன்ட் ஆரஞ்சு, ரெண்டுல ஏதாவது ஒன்னாதான் இருக்கும். ஆனா டாப் டெக்கரா இருக்குன்னு, அதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்? அப்புறம் என்ன, இருக்கிற எல்லா சேலையும் நல்லா இருந்ததா நம்ம என்னதான் செய்யறது? ஏன் மீனா, சேலைலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம கெட்டினதுக்கு அப்புறம் தான் ரொம்பவும் அழகா இருக்கு. ஓஹோ, உண்மை உண்மை. ஆசைய பாரு நாள் முடிக்கு. அப்பா, என்ன நம்மளுக்கு இந்த சேலை நல்லா இல்லையோ? ஆஹா, இந்த சேலையில சூப்பரா இருக்கே நாலுமுடி. அப்ப செட்டு சேலை இதையே வாங்கிடுவோமா? இன்னும் போட்டு பாப்போம், அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சின்ன பொண்ணு, இந்த சேலையில போட்டோ எடு நம்மள. ஆமா, அப்பதான் ராணிய கட்டி சரஸ்த கட்டி காட்டுறதுக்கு வசதியா இருக்கும். எம்மா, சொல்லுங்க நாச்சி, ஆட்டோகிராஃப் எது வேணுமா? அட சும்மா இருமா, நான் தான் இந்த கடை ஓனரு. ஓ அப்படியா? என்னன்னே, ராஜஸ்தானா? ஆமாம்மா, உனக்கு தெரியுமா ராஜஸ்தானு? தெரியும் தெரியும். நீ போயிருக்கியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தேன். அப்படியா? எங்க ஊர் எப்படி உனக்கு பிடிச்சிருந்தா? ஊரெல்லாம் ரொம்ப அழகா இருந்து. ஆனா என்ன, வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. இங்க என்ன வெயில் குறையாம இருக்கு? கம்பேர் பண்ணா இங்கே விட ராஜஸ்தான்ல தான் வெயில் அதிகமா இருக்கு. சரிதான். சரி, அதை விடுங்க. இப்ப வந்து எங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு ட்ரெஸ் சேலை அதுன்னு போட்டு பார்த்துட்டு இருக்கீங்களே, அதான் என்ன ஏதுன்னு கேட்க வந்தேன். எதுக்கு போட்டு பாப்பாவே? நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்க்கதான். போட்டு பார்த்தா தானே தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்னு. அதானே. ஏமா ஒண்ணுமே வாங்காம இப்படி போட்டு பார்த்துட்டே இருக்கீங்களே, அதான் கேட்டேன். வாங்காமலா? ஏற்கனவே 3 ட்ரெஸ் வாங்கி சேல்ஸ் கேர்ள்கிட்ட கொடுத்து கவுண்டர்ல கொடுக்க சொன்னமே. அடடா, இன்னும் அந்த பொண்ணு வந்து தரலையா? அதானே, அவ்வளவு கஷ்டப்பட்டு 3 ட்ரெஸ் செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கோம், இன்னும் வரலையா? அந்த 3 ட்ரெஸ் தான் வந்துச்சுமா, அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணும் வரலையே. அண்ணாச்சி, நாங்க முழுசா எடுத்துட்டு தானே வருவோம். ஆமா, அதுக்குள்ள என்ன ஏதுன்னு நச்சரிச்சுட்டே இருந்தீங்கன்னா எப்படி நடக்கும்? எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? நாங்க நின்னுகிட்டே போட்டு பார்த்துட்டு இருக்கோம். உட்கார கூட ஒரு இடம் கிடையாது. 2 மணி நேரம் ஆச்சு நாங்க வந்து. இன்னமும் நாங்க நின்னுகிட்டே தான் இருக்கோம். காபி வேணுமான்னு கேக்குறது கிடையாது, டீ வேணுமான்னு கேக்குறது கிடையாது, சம்சா வேணுமான்னு கேக்குறது கிடையாது. நம்ம இதுல கேள்வி கேட்க வந்தா இதைய நம்மகிட்ட டீ காபி சம்சான்ல கேட்டுட்டு இருக்கவே, ஹோட்டல்ல கேட்ட மாதிரி விளங்கிதான் போகும். ஏன் அண்ணே, என்ன யோசிச்சுட்டு இருக்கிய? வாங்க அண்ணாச்சி, சேருக்காவது அரேஞ்ச் பண்ணுங்க. இப்ப வேற நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம், கொஞ்சம் ரெஸ்டும் தேவை. போங்க, சேர் எடுத்து போட சொல்லுங்க. சரிதான், போங்க அண்ணே போங்க. அண்ணாச்சி, என்னென்ன வேணும்? ஆமா, ராமஸ்தான் சொன்னீங்களே, தமிழ் எப்படி இவ்வளவு அழகா பேசுறீங்க? ராமஸ்தானா? அரலுசு 4 முடி, அது ராஜஸ்தான். சரி சரி, இப்ப நீங்க தமிழ் எப்படி நல்லா பேசுறீங்க அதை சொல்லுங்க.
நாங்க 4 தலைமுறையே இங்கதாம்மா இருக்கோம். அதான் நல்ல தமிழ் பேசுறோம். ஓஹோ, நீங்களும் ராஜஸ்தானில பேச கத்துக்குங்கம்மா. எம்மா வளர்ந்த பொண்ணு, நீ பேசுன ராஜஸ்தானி? ரொம்பதான் ஆசை. போங்கண்ணே, இருக்கிற பாஷைக்கே தகராதான், இதுல இன்னொரு ராஜஸ்தானி தான் இப்ப ஒண்ணு குறைச்சல். நான் என்ன அங்கேயா பிறந்து வளர்ந்தேன்? சும்மா கேட்டேன். சரிம்மா, கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. அண்ணாச்சி இப்ப என்ன? சேருனே சேரு, மறந்துடாதீங்கன்னு. ஆ, நம்ம கோமா பேசுனா பயந்துராவன்னு நினைச்சா நம்மளையே சேர் எடுத்து வைக்க சொல்றாவே. எல்லாம் என் விதி. மீசைய பாத்தியா மீனா? நம்ம ஆட்களுக்கே டஃப் கொடுப்பாரு போல. சரி, இப்ப அடுத்த சேலை. இப்போ செட்டு சேலை தானா? ஆமா, சரி. அங்க ஒரு சேலை கிளிப்பச்சை கலர்லயே, அப்புறம் பார்டர் வந்து ரோஸ் கலர்லயும் இருக்கு. அதை ட்ரை பண்ணலாம். சரி. இந்த சரி பத்தியா, நம்ம முத போட்டோம்ல அதே மாதிரி இருக்குனே. ஆமா, அதே சேலை மாதிரிதான். இந்த முன்னாடி மட்டும் தான் கொஞ்சம் கலரை சேஞ்ச் பண்ணிருக்காவனே. நான் நினைக்கிறேன் இந்த சேலை வாங்கிடலாம். செட்டு சேலையா எப்படி? இருடே, இன்னொரு சேலை இருக்குல்ல, நான் சொன்ன சேலை, அதையும் ட்ரை பண்ணிட்டு முடிவு பண்ணுவோம். அந்த சேலையை முத போட்டு பாப்போம். சரி, அப்போ இந்த சேலையிலயும் போட்டோ எடுத்து வச்சுப்போம். சின்ன பொண்ணு, நல்லா செல்ஃபி எடுனே, முழுசா வர மாதிரி எடு. அந்த ஓனர் அண்ணே வந்தாவல்ல, அவில எடுக்க சொல்லி இருக்கலாம்ல. அவர் இருந்த கடுப்புக்கு போட்டோ மட்டும் எடுக்க சொல்லி இருக்கணும். அவ்வளவுதான். கடுகு மாதிரிதான் இருக்காரு, புரிஞ்சிருவாரு. சரி வாங்க, நீங்க சொன்ன சேலையை போட்டு பாப்போம். எனக்கு இந்த சேலையை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், காமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. அப்புறம் இந்த டிசைனர் சேலைலாம் எப்படி இருக்குன்னு அதையும் சொல்லுங்கன்னு. உங்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பாப்போம்னு. பை பை.